பைக் இன்சூரன்ஸ். உங்க பைக்குக்கு புதுசா இன்சூரன்ஸ் போறீங்கன்னா கட்டாயம் இந்த தவறுகளை பண்ணாதீங்க. இன்சூரன்ஸ்ல மொத்தம் 2 விதம் இருக்கு. காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் அண்ட் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இதுல விலை குறைவான இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். ஆனா இந்த இன்சூரன்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டா, உங்க வண்டிக்கு டேமேஜ் ஏற்பட்டா எந்த வித கிளைமும் கிடைக்காது. அதுக்கு பதிலா இந்த இன்சூரன்ஸ்ல உங்களோட பைக் மூலமா அடுத்தவங்களுக்கோ அல்லது தேர்ட் பார்ட்டி வாகனங்களுக்கோ ஏதாவது டேமேஜ் ஆனா உங்க கையில இருந்து காசு செலவு பண்ண தேவையில்ல. இந்த இன்சூரன்ஸே பாத்துக்கும். அடுத்ததா காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ். இது காஸ்ட்லியான இன்சூரன்ஸா இருந்தாலும் இதுலயே தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸும் ஆட் ஆகும். கூடவே உங்களுக்கும் உங்க வண்டிக்கும் எல்லா வித கிளைமும் கிடைக்கும். இந்த இன்சூரன்ஸ்ல ஆட் ஆன் ஃபீச்சர் இருக்கு. உங்களை தவிர வேற யாராவது உங்க பைக்கை டிரைவ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் ஆற மாதிரி போட்டுக்க முடியும். கூடவே பம்பர் டு பம்பர் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் ஆஃப்டர் மார்க்கெட்ல போட்ட காஸ்ட்லியான பொருட்களுக்கும் கூட கிளைம் கிடைக்கிற மாதிரி இன்சூரன்ஸ்ல ஆட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஆட் ஆன் ஃபீச்சர்ல எதுக்கெல்லாம் கவர் ஆகணும்னு நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்சூரன்ஸோட பிரீமியம் அதிகமாகும். இன்சூரன்ஸ் பற்றிய வேற ஏதாவது கேள்வி இருந்தா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. பைக் பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க.